அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னது போட போகிறேன்னா, ஒரு ரோஜாப்பூ 7 days ரோஜாப்பூ வாங்கிட்டு வந்தேன். இந்த ரோஜாப்பூ செடியை நட போகிறேன். இது 7 நாள் வாடாமல் இருக்கும். இந்த மண்ணை லூஸ் படுத்திக்கிடணும். நம்ம வாங்கிட்டு வர்றோம்ல, இந்த பேக்கெட்டை உடச்சி இந்த மண்ணை லைட்டாக லூஸ் படுத்திக்கிடணும். இப்போ இந்த தொட்டியை க்ளீன் பண்ணி இந்த கீரையில் உள்ள இதெல்லாம் எடுத்துட்டு இதில் நம்ம நட்டி வைக்கும் ரோஜாவை. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதை ஃபுல்லாக இந்த கீரையெல்லாம் பறித்து போட்டுட்டு இந்த கம்பி இந்த கிளறதுக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி மண் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இது இந்த கீரையில் உள்ள வேர் இதை ஃபுல்லாக அப்புறப்படுத்திட்டு இப்போ இந்த மண்ணை பாருங்கள், நல்லா கிளறி இந்த கீரையில் உள்ள வேர் தண்டு எல்லாத்தையும் எடுத்து மண் பொல பொலன்னு உழுற மாதிரி ஆக்கிட்டேன். இதில் நம்ம ஏற்கனவே அந்த டப்பில் போட்டு வச்ச கருப்பு உரமண், இது எல்லா பழத்தோல் எல்லாம் போட்டு மண் கருப்பாகி கம்போஸ்ட் மாதிரி உருவாயிட்டு, இதை இந்த ரோஜா எடுத்து பிரிச்சுட்டு இந்த ரோஜா பேக்கை பிரிச்சுட்டு இந்த செம்மண் டைட்டாக வச்சுருப்பாங்கள்ல, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் படுத்திட்டு, இல்லைன்னா வளராது. பாருங்கள், இப்படி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்படி உடச்சி விட்றணும். இந்த வேரை மட்டும் எடுத்து இந்த செம்மண்ணை இந்த மண்ணோடு கலந்துடணும். ரொம்ப டைட்டாக இருக்கும், அப்படி வைக்காதீங்க எப்போதும். அதாவது ரோஜா சீக்கிரம் வளராது. பிறகு இப்படி வச்சுட்டு இதில் நம்ம இந்த மண் கருப்பு மண் இருக்குது பாருங்கள், இதை போடணும். இதுதான் கம்போஸ்ட் மாதிரி வீட்டிலையே தயார் பண்ணுற உரம். இதை அப்படி வச்சுட்டு நல்லா இந்த மண்ணை வச்சே நல்லா அப்படி அழுத்தி வைக்கணும். முட்டை ஓடு பழத்தோல் எல்லாமே இனிமேல் ஒரு வாரத்துக்கு ஒருக்க நம்ம வச்சிடணும். இப்போ முதல்ல வச்சுட்டேன். வெங்காயத்தோல் ரோஜாவுக்கு நிறைய வைங்க. இந்த பாருங்கள், மண் எப்படி இருக்குது பாருங்கள், லூஸாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்த மட்டும் இப்படி டைட்டாக அப்படி விரலால் இப்படி அமுக்கி வச்சுட்டு சுற்றி வர இப்படி கையால் கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே புதினா காம்பு கடையிலேருந்து வாங்கினதை வச்சுருக்கேன். இதை ஒவ்வொரு ஹோல் போட்டு இப்படி ஒரு கம்பி ஒன்று வச்சுக்கிடுங்க எப்போதும். இப்படி போட்டுட்டு இதில் இந்த புதினா காம்பை சுற்றி நட்டி விட்ருவேன். இது நல்லா இந்த லூஸ் மண் நல்லா இதாக இருக்கனால தழுத்துரும். இதை பாருங்கள், இது 2 நாளாக தண்ணியில் போட்டுட்டேன். இப்படி 3 காம்பாக அப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஹோல்லையும் 1 இன்ச்சு, கைக்கு 1 இன்ச் அளவு ஹோல் போட்டு இப்படியே இதை நட்டி வைக்கணும். பாருங்கள், மண்ணை அணைச்சி நட்டி வச்சுருங்க. இன்றைக்கி ஃபுல்லாக தோட்ட வேலை தான். இப்படி வச்சு இப்படி நட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இப்படி தண்ணியில் போட்டு தான் வச்சுருப்பேன். இது இன்னொரு ஹோல் போடும். இந்த இப்போ காம்பை பாருங்கள், வேரோடு இருக்குது. இதை இப்படி நட்டி வச்சிரும். இது துளிர் வந்தப்புறம் உங்களுக்கு வீடியோ 2வது காட்டுறேன். ஒரு வாரத்துலலாம் துளிர் வந்துடும். பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்ரும். செடி வச்சாச்சுல, செடி வச்சோன்னே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க. இந்த பாருங்கள், இந்த தொட்டியில் உள்ள பழைய கீரை அதில் உள்ள வேரை பாருங்கள், இந்த வேரெலாம் நீங்கள் எடுத்துருங்க. இதை 100 தொட்டியில் நட்டினா கூட உங்களுக்கு கீரை கிடச்சிக்கிடும். இப்போ அடுத்தால இந்த பச்சை பசலிக்கீரையை நம்ம நட்டுரும். இதுலேயும் இந்த காம்பை நட்டி வச்சிரும். சரியா? இந்த வெங்காயத்தோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோஜா கிட்ட இப்படி போட்டு விட்ரும். போட்டு மண்ணை கொஞ்சம் மேலே போட்டு பாருங்கள், இதுக்கு ஒரு குச்சி எடுத்து நட்டி வச்சிரும். இப்படி ஒரு குச்சை இப்படி ரோஜா பக்கம் நட்டி ஒரு கயிறை வச்சு கட்டி விட்றணும். இப்போ நாளைக்கு தான் இதை பார்க்கணும். கட்டியாச்சா? இப்போ நம்ம அன்னைக்கு வாங்கின வித்து ஒன்றுமே முளையலை. இதை ஃபுல்லாக 2வது போடும். வெண்டைக்காய்
சீனி அவரைக்காய் விற்ற 2வது இப்போ ஊனு. இப்போ இது வந்து இந்த ஓமவல்லி இலையில ஏதோ புழுவோ ஏதோ கடிச்சிருக்கு, பூச்சியோ. இதை ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பாதி உடச்சி விட்ரும். இதை பாருங்கள், எவ்வளோ ஹோல் பாருங்கள், அப்படியே கடிச்சு விட்ருக்கு. என்னதுன்னே தெரியலை. உடைச்சாச்சு, பாதியை உடச்சி எடுத்துரும். பாருங்கள், பூச்சி அரிச்சிருக்கு, என்ன பூச்சினே தெரியலை. பாருங்கள், எல்லாம் எடுத்துட்டேன். இவ்வளோ இது பிடிப்பட்டேன். இது சளிக்கு ரொம்ப நல்லது. இதை கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க, ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த மணலில் வந்து இந்த புதினா அதோடைய காம்பை நட்டி வச்சிரும். மண் ரொம்ப டைட்டாக இருக்குல்ல, இதுக்கு வீட்டில் தயார் பண்ண கம்போஸ்ட்டை நம்ம வச்சு விட்டணும். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒருக்க வெளியே மண்புழு மடையில் இருக்கும், வெளியே உள்ள தண்ணி போகிற மடையில், அதுலேருந்து எடுத்து போட்டுருவோம். மண்புழுவை போட்டாச்சுன்னு அன்றைக்கி உங்களுக்கு நல்ல அழகாக புதினா மலை வந்துடும். இப்படி நட்டுச்சுலாம், இப்படி நட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிடும். தண்ணி ஊற்றிட்டு 1 இன்ச் அளவுக்கு ஹோல் போட்டுக்கணும், ரொம்ப வேண்டாம். இது நேற்று நட்டின புதினா, அது இனிமேத்தான் துளிர் வரும். இங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக ஒரு 4-5 ஹோல் போட்டு இந்த ஹோல்லே புதினா காம்பு, மீதி உள்ள புதினா காம்பை நட்டி வச்சிரும். இந்த இலை இப்படி ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் நொடிச்சு விட்ருங்க, 2 தழுத்துரும். ஓமவல்லி வந்து எப்போதுமே நல்லா தழுத்துரும், சளிக்கு நல்லது. பச்சை பிள்ளைகளுக்கு சாறு எடுத்து கொடுக்கலாம், கஷாயம் போட்டும் கொடுக்கலாம். நம்ம வந்து வீட்டில் எல்லா மருத்து செடி வச்சுருந்தாலும் நம்மளுக்கு மருந்து, நாட்டு மருந்து தான் நல்லது. சளிக்கலாம் உடனே கேட்கும். இப்படி நட்டிடணும். இது இந்த காம்பு பாருங்கள், 4 காம்பு எடுத்து இப்படி எந்த காம்பு தடி பகுதியாக இருக்கோ அந்த தடி பகுதியை கீழே பார்க்க நட்டி வைங்க. நட்டி வச்சுட்டு மண்ணை நல்லா அணைச்சி வைங்க. இதையும் 4 5 காப்பை வச்சாச்சு. காலை வச்சு மண்ணை அப்படி போட்டுடணும். இன்னொரு ஹோலும் போட்டுக்கிடும். எப்போ கடையில் புதினா வாங்கினாலும் இந்த காம்பை நீங்கள் நட்டி வைங்க. அப்படி துளிர் வந்தனுக்க நம்ம வெளியே வாங்கவே வேண்டாம், வீட்டிலே நமக்கு இருக்கும், எப்போவும் பறிச்சுக்கிடலாம். ஒரு டீ போடுறாந்து கூட ப்ளைன் டீயில் புதினா போட்டு போடுங்க, நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இதில் தண்ணியை ஊற்றி விட்ரும். இதை திரும்ப இந்த காம்பை நட்டி வச்சாலே தழுத்துரும். இது சில பேருக்கு தேவைப்படுது, நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக வேண்டி இதை உடச்சி வச்சுருக்கேன். இது இந்த பூச்சியாக இருக்குது பற்றிலா, இந்த இலையை ஃபுல்லாக கிள்ளி போட்டு இந்த காம்பை நட்டியாச்சுனாலே ஓமவல்லி. இது பேர், இன்னொரு பேர் கற்பூரவல்லி, தழுத்துரும். இப்போ இந்த வெண்டைக்காயும் இதையும் நம்ம நட்டிடும். விதைய என் உரத்தை பாருங்கள், வீட்டிலையே தயார் பண்ண உரம், எவ்வளோ கருப்பாகிட்டு பாருங்கள் மண், பார்த்தீங்களா? இப்போ இந்த இதில் க்ளீன் பண்ணி இதில் கொஞ்சம் வெண்டைக்காயை போட்டு விட்ரும். இதில் வெண்டைக்காயை போட்டு விட்ரும். ஒரு நாள் அதுக்குன்னே ஒதுக்கணும். ஒதுக்கி எல்லா தொட்டியில் உள்ள மண்ணை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த கம்போஸ்ட்டை போட்டு போடணும். பாருங்கள், இந்த மண் எவ்வளோ கருப்பு கலரில் வந்துட்டு பாருங்கள். இந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் எடுத்துடணும். இந்த கீவா நல்லி நமக்கு தேவையில்லை, ஏற்கனவே ஒரு தொட்டியில் இருக்குது. இது தன்னால் வளரக்கூடியது, மழை பெஞ்சாலே வளர்ந்துடும். இதில் வெண்டைக்காயும் சீனிக்காய்க்காயும் போட்டு விடும். இந்த மண்ணுக்கு ஏற்கனவே நான் உரமண் வச்சுட்டேன், நல்லா கிளறிடணும். இப்படி இருக்கணும், மண் பொல இருக்கணும், பற்றிலாம் வச்சுட்டு இப்போ வந்து 1 இன்ச் அளவு ஒவ்வொரு ஹோல், இப்படி ஒவ்வொரு ஹோல் போட்டுட்டு இதில் வெண்டைக்காய் விற்ற பண்ணிடும். ஒரு 6-7 விற்று அன்னைக்கு போட்ட பாவைக்காய், பீக்கங்காய் ஒன்றுமே வளரலை. இதுதான் வெண்டை விற்று.
இதை வந்து 2 போட்டாச்சு. போட்டு இப்படி மூடியாச்சு. தண்ணி ஊற்றும் போது நம்ம ஒரு கிளாஸாலேயோ பூவாளியாலேயோ ஊற்றுங்க, இல்லைன்னா வித்து ஃபுல்லாக வெளியே வந்துடும். அவ்வளோதான். 7ஆவது நாள் இது முளையும் போது நான் வீடியோ காட்டுறேன். சரியா? இப்போ 2வது வந்து இந்த அவரைக்காய் வித்து பீக்கங்காய் வித்தெல்லாம் ஊனணும். அன்னைக்கு ஊனுனது ஒன்று கூட முளையலை. இதை வேறு தொட்டில் ஊனும். இப்போது இந்த கீரையில் வந்து நம்ம வைக்க முடியாது, ஏன்னா இந்த கீரை ஃபுல்லாக வம்பா போயிட்டு. ஸ்டூல் போட்டுக்கணும். இல்லை வெங்காயத்தாலும் வளர்ந்து நிற்கிது. இந்த பாவைக்காய் கொடி இதில் ஃபுல்லாக சுற்றிருச்சு. இதை மெதுவாக பிடிங்கிரும். இந்த கீரையை நான் அன்றைக்கி வைக்கணும், வைக்கலை. இப்போ இதை எடுத்து விட்ரும். மெதுவாக எடுக்கணும். பாவைக்காய் கொடி ஃபுல்லாக இதில் சுற்றிருக்கு. இந்த அன்னைக்கே நம்ம வச்சுருக்கணும். பாருங்கள், குட்டி பாவைக்காய் வந்துட்டு குட்டி குட்டியாக கிடக்குது பாவைக்காய். அதனால் நம்ம பார்த்து தான் இதை எடுக்கணும். இந்த பாருங்கள், மண் எப்படி இருக்குது, பொலப்பொலன்னு இருக்குல்ல. இதில் என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து அவரை வித்தும் பாவைக்காய் வித்தும் ஊனிரும். எல்லா கீரையும் எடுத்தாச்சு. பாவைக்காய் கொடி அழகாக இதில் படர்ந்துருக்கு. இவர் குட்டி பாவைக்காய். இதை இப்படி தூக்கி விட்டுரும். துளசியில் சுற்றி விட்டுரும். அப்படியே படந்துடும். கீரையில் போய் ஒட்டிருக்கு. இது வந்து முடக்கத்தான் கீரை நட்டி வச்சது. இன்னும் 2 நாள் கழிச்சு தான் அது பழையபடி தழுக்கும். இப்போ வாடிடும் கொஞ்சம். இப்போ இதில் வந்து நம்ம அவரை வித்து போட்டு விட்ரும். மண்ணை பாருங்கள், பொலன்னு இருக்குது. இப்படி தான் இருக்கணும். 1 இன்ச்சு குழி தோண்டணும். இந்த அவரை வித்தை நட்டி விட்டுரும். இன்றைக்கி ஃபுல்லாக விதைகள் நடும் முறை நாள். இப்படி வச்சுட்டு தண்ணி ஊற்றிடும். இப்படி நட்டிட்டு தக்காளி மிளகாய் நாற்றை மட்டும்தான் பிடிங்க நடணும். வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் வித்தை வந்து செடி வளர்ந்தோன்னே நீங்கள் பிடிங்கியே நடக்கூடாது, அப்புறம் வராது. தக்காளி, கத்தரி, மிளகாய், இந்த 3க்கு தான் நாற்றை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல வளர்ந்த போகிறோம் நடணும். மிச்சம் வெண்டைக்காய், அவரைக்காய், பாவைக்காய், கோவைக்காயெலாம் நீங்கள் அப்படி நடக்கூடாது. நட்டியாச்சுன்னா அது வந்து அந்த செடி வந்து வளராது. பாருங்கள், முனியாச்சு. இது நம்ம அன்னைக்கு நட்டின தெரியுமா, புதினா எவ்வளோ துளிர் வந்துட்டு பார்த்தீங்களா. இது நல்லா இன்னும் பக்கம் பக்கமாக வந்துடும். இதில் ஒரு கீவா நல்லி இருக்குது, இதை பிடிங்கிரும். ஏன்னா கீவா நல்லி மழை பெஞ்சாலே வந்துடும். அங்கே பாருங்கள், கீவா நல்லியை நிறைய வளர்ந்துருது தன்னால். இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிடும். சரியா? வித்து ஊனியாச்சு. இது முளைஞ்சோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வித்து போட்டு வளர்ந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அன்றைக்கி வந்து
பச்சை பசலிக்கீரை நட்டம் தெரியுமா? அது வந்து நல்லா தழுத்துட்டு இதில் எல்லாம் சுற்றி கிடக்குங்க பாருங்கள். நல்லா தழுத்துட்டா பாருங்கள், அதோட ஒரு பீக்கங்காய் வளர்ந்து நிற்கிது. இப்போ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும். வந்துட்டு பாருங்களா துளிர் வந்துட்டு. அதே மாதிரி மீதி இந்த காம்பு இருக்குது, இந்த காம்பையும் நட்டி வச்சிடும். இந்த கீரையெல்லாம் நல்லது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை வச்சு சாப்பிடலாம். இந்த புல்லெல்லாம் எடுக்கணும். தக்காளிக்கு ஒரு கம்பு நட்டியாச்சு. இல்லை இந்த குட்டி தக்காளி. அவரை வந்து இது கொடி அவரை, செடி அவரை இல்லை, இதுக்கு ஒரு கொடி கட்டணும், பந்தல் போடணும். இந்த ஓமவல்லி காம்பையை நொடித்து எடுத்துரும். அது நல்லா தழுக்கும். இப்படி உடச்சி விட்டுறணும். அப்போ தான் பக்கம் பக்கமாக தழுக்கும். பாருங்க, இது ஒரு சப்போட்டா. இதெல்லாம் வந்து அங்கே நடன. இது வந்து இது ஏதோ ஒரு புல் சொல்லுவாங்க. இது வந்து டீ போட்டு குடிக்கிறதுக்கு. இது பேர் எனக்கு தெரியல. இந்த மாதுளையும் பறிச்சிடும். இது அதுக்கப்புறம் பறிக்கிற மாதிரியே தெரியலை. நிறைய மொட்டும் பூவும் கிடக்குது. இன்னொரு மாதுளை கிடக்கு. இதை உடச்சி பார்க்கும் எப்படி இருக்குன்னு. சரி, பிச்சுப்பூ நல்லா கட் பண்ணி விட்டோன்னே நல்லா அழகாக தழுத்திரிமா மொட்டு வைக்கும். சரி, அவரைக்காய் வெண்டைக்காயெலாம் முனியாச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.